நம்ம சாயில பத்தி தான் பார்க்க போறோம். மைக்ரோ கிரீன்ஸை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வளர்க்கலாம், நம்ம கோணிப்பை இருக்குல்ல அதுல வளர்க்கலாம், ஜூட் கிளாத்ல வளர்க்கலாம், ஹெம்ப் மேட்ல வளர்க்குறாங்க, காயர் பித்துல வளர்க்கலாம், ஹைட்ரோபோனிக்ஸா வளர்க்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல மைக்ரோ கிரீன்ஸை வந்து நம்மளால வளர்க்க முடியும். ஆனாலும் கமர்ஷியலா நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போறீங்க அப்படின்னா அது கன்சிஸ்டன்டா இருக்கணும். எப்பவுமே ஒரே டைப் ஆஃப் ப்ரொடியூஸ் கொடுத்தாதான் அதோட வரவு செலவெல்லாம் உங்களால கரெக்டா கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளோ வந்து அதுல இருந்து பிசினஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ உங்களால அதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும்ன்ற கால்குலேஷன் ப்ராப்பரா இருக்கும். அந்த கால்குலேஷன் நமக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா எல்லா டெம்பரேச்சரையுமே அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு மீடியம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் இந்த மீடியம். ஸோ இந்த மீடியம்ல பாத்தீங்க அப்படின்னா கொக்கோ பீட்டு வெர்மி கம்போஸ்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். பிடிச்சிட்டு இப்படி விட்டா அப்படி கீழே விழணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மைக்ரோகிரீன் வந்து சூப்பரா வளரும். ஏன்னா இந்த ஏரியேஷன் எல்லாம் வந்து உள்ள போகணும். ப்ராப்பரா அந்த ரூட்ஸ் எல்லாம் அந்த வாட்டரை வந்து ரீச் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸை கொடுக்கறது தான் வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட் அண்ட் கொக்கோபீட் காம்பினேஷன். வெறும் கொக்கோபீட் போடும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து இருந்துருது. அதனால வந்து ஈஸியா உங்களுக்கு மோல்டு வரும். ஸோ வெர்மி கம்போஸ்ட் பிளஸ் கொக்கோபீட் காம்பினேஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோ கிரீன்ஸை ஸ்கேல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.